வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுருக்குன்னு ஒரு சுண்டைக்காய் சட்னி தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சுண்டைக்காயை துப்பவே மாட்டாங்க, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நல்ல ரத்தம் ஊறுற ஒரு சுவையான ஒரு டிஷ். அதுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, கறி வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். 2 பல் பூண்டு, வரமிளகாய், தக்காளி, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஊற்றிக்குவோம். ரொம்ப எளிமையான ஒரு டிஷ் இது. சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடேறினோன்னு சுண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சுண்டைக்காயை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கும் வேலை மிச்சம். இந்த சுண்டைக்காயை நறுக்கணும், தட்டணும், குழம்பு வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. அதுக்கப்புறம் சுண்டைக்காயை சாப்பிடும்போது இந்த தோல் வரும்னு சொல்லி குழந்தைங்க சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி முழுசாக நமக்கும் வேலை மிச்சம், பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. நமக்கு ஹெல்த்தியாக ஈஸியாக ரத்தம் ஊறுற ஒரு பொருள் என்னது அப்படின்னா இந்த சுண்டைக்காய் தான். இப்போலாம் சீசன், காடுகளில் ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை கொடுத்து பாருங்கள். அடுத்து இதுதான் வேணும்னு சொல்லி பிள்ளைங்க கேட்பாங்க. இது சுண்டைக்காய் டேஸ்ட்டே தெரியாது, ஆனால் அதோட பலன் முழுசாக கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு சுண்டைக்காய். இந்த அளவுக்கு வதங்கினோன்னே இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பை போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். தனியாக எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, சுண்டைக்காய் வதக்கின எண்ணெயிலேயே போட்டுக்கலாம். லைட்டாக கடலைப்பருப்பு வறுத்தோன்னா அதோட மணமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அளவு நமக்கு சுவை கூடும். இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கினோன்னே இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வேகமாக வதங்கணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் நினைக்கிறதுனால சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா நாங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுப்போம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச சுண்டைக்காயை இதில் கிண்டி போட்டு ஒரு கிளறிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் லைட்டாக சூடானோன்னு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு அரைச்சோமா, சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோமா, படுத்து தூங்கினோமா, நிம்மதியாக இருக்கலாங்க.
ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு அரைச்சோன்னா வேலையே முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சுட சுட சூடான ஒரு சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சூடாக சாப்பாட்டில் இதை அப்படியே போட்டு ஒரு பெரட்டி சாப்பிட்டோன்னா அப்பா சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்காக.